ஐஸ்கிரீம்னா யாருக்கு தான் பிடிக்காது? குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஐஸ்கிரீம் தான். அதையே நம்ம வீட்ல செஞ்சு குடுத்தா, இன்னும் ரொம்ப சேஃப்டியாவும், ரொம்ப ஹாப்பியாவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஓரியோ ஐஸ்கிரீம் எப்படி செய்றதுன்னு பார்ப்போமா? ஸோ இதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மில்க்க வந்து ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த மில்க் வந்து பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப க்ரீமியான மில்க் எடுக்கல. ஏன்னா நான் வந்து தனியாக வீட்டிலேயே பண்ண க்ரீம் வந்து நான் போட போகிறேன். ஸோ அதனால் நார்மல் மில்க் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மில்க்கோட நல்லா காய்ச்சி எடுத்த மில்க்கோட கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம கரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் ஆஃப் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக நான் வெண்ணிலா பண்ணுறேன். இன்கேஸ் நம்ம வந்து ஃப்ளேவர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃப்ளேவர் பவுடர் எடுத்துக்குவேன். ஸோ நான் இன்றைக்கி வெண்ணிலா பண்ணுறதுனால கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து ஸோ நல்லா 1 ஸ்பூன் அளவில் வந்து எடுத்து நான் வந்து அதை டைல்யூட் பண்ணி இதோட போட்டுக்க போகிறேன். ஸோ இப்போ இதை போட்டதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். கார்ன்ஃப்ளவரோட இதுவே நமக்கு வந்து திக்னிங் ஏஜென்ட் தான் இல்லையா? ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெண்ணிலா எசன்ஸ். எனக்கு வந்து நான் வெண்ணிலா இன்றைக்கி பண்ணுறதுனால ஒரு மூடி அளவுக்கு, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஒரு வெண்ணிலா எசன்ஸை போட்டிருக்கோம். அண்ட் தென் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் ஆஃப் வந்து இப்போ நான் எடுத்திருக்க ஸ்பூன் அளவில் கிட்டத்தட்ட ஒரு கப்பு வரும் சுகரு. இதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி நம்ம இப்போ காட்டுற மில்க் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். ஸோ இதுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நான் இப்போ கூட ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். வீட்லேயே செஞ்ச ஃப்ரெஷ் க்ரீமு. ஸோ அதனால் வந்து அடிஷ்னலாக வந்து நான் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1 கப் ஆஃப் வந்து சுகர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் போட்ட இந்த மில்க்கை வந்து இந்த மாதிரி நல்ல மிக்சியில் வைப்பரில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம். இது நான் வீட்லேயே காய்ச்சி எடுத்த ஃப்ரெஷ் க்ரீம், வெளியில் வாங்கலை. அண்ட் அது மாதிரி வீட்லேயே செஞ்ச மில்க் மெய்டு. ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் மில்க் மெய்ட் வேணும்னா நான் உங்களுக்கு வீடியோ தனியாக போடுறேன். சுத்தமான பாலில் நம்ம செய்கிறது. இப்போ பாருங்கள், ரெண்டுத்தையும் அடித்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓரியோ பிஸ்கெட், அதாவது நான் டார்க் ஃபேண்டஸி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணால் எடுக்கலாம். ஓரியோ பிஸ்கெட் இது மாதிரி க்ரீம் உள்ள பிஸ்கெட்டாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா வந்து என்ன பண்ணோன்னா ஒரு பேக்கில் வந்து போட்டு இதை நல்லா வந்து குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் அடித்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு மிக்சியில் இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துருக்கோம் இல்லையா, ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் நம்ம பண்ண மில்க்கு, அதுக்கப்புறம் மில்க் மெய்ட் எல்லாம் போட்டு. ஸோ இதை நல்லா அடித்து எடுத்து இப்போ நான் ஃப்ரீசரில் செட் பண்ண போகிறேன். இப்போ இதை ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது கொஞ்சம் ஒரு 5 ஹார்ஸ் கழித்து நான் இதை எடுத்திருக்கேன். 5 ஹார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிருக்கும் அண்ட் கொஞ்சம் வந்து அந்த மெல்டட் ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் இதை மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த கெட்டிகளாக இப்போ நம்ம இப்படியே வச்சுருந்தோம்னா கொஞ்சம் அந்த கெட்டியாக அந்த ஐஸோட இது இருக்கும். அதனால் இப்போ நம்ம நல்ல திக்காக பாருங்கள், மறுபடியும் அடித்து எடுத்திருக்கேன். இப்போது இதை ஃபைனலாக நான் செட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதோட என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிஸ்கெட்டை போட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டோன்னா நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இந்த பிஸ்கெட்டை நான் ஒன்றும் பாதியமாக நல்லா நொறுக்கி வச்சுருக்கேன். இதோட வந்து நான் இதை ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்ததுனால சாக்லேட் அந்த மாதிரி ஃப்ளேவர்னால் நல்லா இருக்காது. வெண்ணிலா ஃப்ளேவரில் தான் வந்து இந்த பிஸ்கெட் போட்டால் ஓரியோ பிஸ்கெட் சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம அப்படியே செட் பண்ணி வச்சிட போகிறோம் ஃப்ரீசரில். இப்போ வந்து இது நல்ல ஐஸ்கிரீமாக நல்ல அந்த கொஞ்சம் கூட இந்த ஐஸ் கட்டிகள் கெட்டாமல் இருக்கும். அண்ட் நீங்கள் வைக்கிற ஃப்ரீசரில் வைக்க போகிற அந்த பாட் வந்து இப்போ நான் இப்போ இது எடுத்துருக்கிறது ஆல்ரெடி நான் வாங்கினது தான், வெளியில் வாங்கின வெசல் இது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏர் உள்ளே போகாத அளவுக்கு ஏர் டைட் கண்டெய்னரில் வச்சிங்க அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ளே வந்து அது க்ரீம் வந்து க்ரீமியாகவே இருக்கும், இந்த ஐஸ் வந்து கட்டாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்து நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாகவே வரும். இப்போ பாருங்கள், இதை போட்டு ஏர்லாக் டைட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ மார்னிங் எடுத்திருக்கேன். ஸோ ஓவர் நைட் வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். 8 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் மினிமமாக நம்ம வந்து பண்ணால் தான் இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்து நமக்கு ஐஸ்கிரீம் வரும். இப்போ பாருங்கள், செம்ம க்ரீமி அண்ட் அந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த ஐஸ் எல்லாம் கட்டாமல் நம்ம வந்து ஒரே ஒரு தடவை அடித்து வச்சிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அந்த ஐஸ் கட்டும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு 5 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம எகெயின் வந்து ஒரு தடவை வந்து பீட் பண்ணி நம்ம வைக்கிறப்ப அந்த ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு அதே மாதிரியே கரெக்டாக வரும். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தி, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நிறைய ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் சுகர் கண்டென்ட்டு. பட் ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப வந்து இன்னும் வந்து டேஸ்டியாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம எந்த சாக்கோ க்ரீம் அந்த மாதிரி எதுவும் போடாமல் வீட்டிலேயே சுத்தமான பாலில் வந்து செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்பவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் அசத்துங்க. ஸோ ஓரியோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு.